ஏங்க சொல் தாமரை. உங்களுக்கு தாய் மாமான்றவங்க வந்து எப்படி? ஏன்னா நீங்க கிராமத்துல இருந்து வந்தீங்கல்ல. ஆமா. உங்களுக்கு எப்படி தாய் மாமான்றவங்க? அதாவது தாய் மாமா என்ற உறவு வந்ததுன்றது ஒரு வாரத்திலயோ ஒரு இதுலயோ நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அவங்க வந்து எப்படின்னா நம்ம அப்பா அம்மாவை தாண்டி அவங்க நிறைய விஷயத்த வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லாத கூட போய் மாமா கிட்ட சொல்லுவாங்க. தாய் மாமன் இல்லாம காது குத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தாய் மாமன் இல்லாம தண்ணி ஊத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏஜ் அட்டன் பண்ணா லேடிஸுக்கு வந்து தாய் மாமா தான் வந்து அந்த இதுவே கட்டுவாங்க. கூரை கட்டுற கூரை இல்ல பேர் நம்ம தப்பா சொல்லி அது அந்த வந்து அந்த தென்னங்கத்தெல்லாம் வச்சு ஒரு இது பண்ணுவாங்கல்ல, அது தாய் மாமா வந்து தான் பண்ணுவாங்க. அவங்க அக்கா பசங்க, அவங்க அக்கா பையனுக்கு அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் கூட கல்யாணம் பண்ணாம இருப்பாங்க. அக்கா வீட்டுல வந்து கொஞ்சம் ஏழ்மையா இருக்கலாம், அவங்க பசங்களை இவங்க எடுத்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படிலாம் இருக்கிறாங்க. எந்த இன்சிடென்ட் எங்க வீட்டுல நடந்தாலும் எங்க அப்பா அம்மாவை தாண்டி அடுத்துதான் வந்து நிக்கிறதுன்னு பார்த்தா அவங்க தான் நிப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் வருவாங்க. அது ஏதாவது வீட்டுல எங்க அப்பா அம்மாவுக்கு சண்டைனாலும் அவங்க தான் வந்து முத கேட்பாங்க. இல்லைன்னா எங்க வீட்டுல எதனா சண்டை நடக்குது, எதிர் வீட்டுல சண்டை போட்டாலும் அவங்க தான் வருவாங்க, வந்து கேட்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு படை வீரன் மாதிரி அவங்க எப்பயுமே எல்லா பிரச்சனைக்கும் வந்து நிப்பாங்க. எங்க அம்மா வந்து இப்ப எங்க வீட்டுல இருந்து சண்டை போட்டுன்னு எங்க மாமா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஒய்ஃப் எல்லாம் பாத்துக்கிறாங்களோ பாத்துக்கலையோ எங்க அம்மாவை நல்லா பாத்துப்பாங்க. இது நான் பாத்துருக்கேன். எங்க அம்மான்னு இல்ல, இப்ப எங்க சித்தி இவங்கெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு, அதாவது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஒய்ஃப் எல்லாம் கூட விட்டுருவாங்க, ஊந்து கவனிப்பாங்க அக்கா தங்கச்சி எல்லாம். அதுதான் தாய் மாமா. எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் தாய் மாமா சீர்வரிசை எடுத்துன்னு வரான்னு சொல்லுவாங்க. அந்த தாய் மாமா சீர்வரிசைன்றது பிரம்மாண்டமா இருக்கும். அது சின்னதா இருந்தாலுமே அது வந்து அவங்க காசு பணத்துக்கோசம் இல்ல, அவங்க வந்தாலுமே அது ஒரு கெத்து. மாமா வராண்டா, தாய் மாமா சீர்வரிசை எடுத்துன்னு வராண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஃபேமிலிக்கு தாய் மாமாவா இருந்திருக்கலாம், இல்ல உங்க தாய் மாமா உங்களுக்கு நிறைய பண்ணிருக்கலாம். அந்த ஒரு நீயே நான் கூட சொல்லுவாங்க, அவருக்கு வண்டி வாங்க சொன்னா அங்க அக்காவை விட்டு பையனுக்கு எத்துமே வண்டி எத்துமே குடுத்துட்டு வராருங்க. நான் கடை வாங்கி அடகு வச்சு எடுத்து கொடுக்குறேன், அவன் வந்து காலேஜ் போய்ங்கிறான், அவன் எத்தனும் போட்டவனா அந்த வண்டின்றாரு. இது மாதிரி நிறைய வண்டி விஷயம் எல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம வீட்லயே சைக்கிள் இருந்தா கூட அவங்க வீட்டுல சைக்கிள் இருந்தா எடுத்து கொடுப்பாங்க, அவன் ஓட்டிட்டு போட்டான், ஸ்கூல் போறான் அப்படின்னு மாமா. தாய் மாமா உறவு வந்து நம்ம டிஸ்கிரைபே பண்ண முடியாது, ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிட முடியாது. இது நிறைய பேர் ஃபீல் பண்ணவங்களுக்கு தெரியும்.